அத்தியாயம் 3. குருவிடம் ஈடுபாடு. சித்தர் கூறிய குரு மகிமை பற்றி அறிந்து கொண்ட நாமதாரகன் மட்டற்ற மகிழ்ச்சியோடு, ஓ சித்த யோகி, உம்மை வணங்குகின்றேன். பிறவிக் கடலை கடக்க உதவும் கப்பலின் மாலுமி நீர். உமதருளால் உண்மையான ஞானத்தினை அடைந்தேன். என்னை காத்த குருவே, நீர் எங்கு வசிக்கிறீர்? எந்த உணவு உட்கொள்கிறீர்? இன்று முதல் நான் உமது சேவகனாயிருக்க விரும்புகிறேன் என வணங்கி கேட்க சித்தரும், எங்கு என் குரு வசிக்கிறாரோ அதுவே என் இருப்பிடம். இடைவிடாத குரு நாம உச்சரிப்பே என் உணவு. எப்போதும் குரு சரித்திர அமுதனையே படிக்கிறேன். புனிதமான இச்சரித்திரத்தை கேட்பதால் அலைபாயும் மனம் அடங்கி பக்தியும் முக்தியும் அடையலாம். செல்வம் விரும்புவோர் குறைவற்ற செல்வத்தையும், ஞானம் விரும்புவோர் அளவற்ற ஞானத்தையும், குழந்தை வரம் வேண்டுவோர் குழந்தையையும் பெறுவர். சப்தாகமாக படிப்போரின் எண்ணங்கள் யாவும் நிறைவடையும். கிரகதோஷங்கள் விலகும், நோய்கள் அகலும். நம்பிக்கையோடு கேட்பவரின் பிரம்மஹத்தி போன்ற பெரிய பாவங்கள் தொலையும். இதனை கேட்ட நாமதாரகன், இறைவனே, கருணை கடலே, என்னை உய்விக்க குருவே உம் வடிவில் ஒளிவிளக்காய் வந்ததாய் உணர்கிறேன். மிகுந்த தாகம் உடையவன் முன் தோன்றும் நன்னீர் குளம் போன்றும், கரிய இருளில் உதிக்கும் சூரியன் போன்றும் விளங்கும் ஸ்ரீ குரு சரித்திரத்தை உம் வாயிலாக கேட்க நான் பெரும் விருப்பம் உடையவனாய் இருக்கிறேன். எனக்கு அருள் புரிவீராக என்று வணங்கி நின்றான். சித்த முனிவர் நாமதாரகனை பீமா மற்றும் அமரஜா நதிகள் சங்கமி கரையில் முன்பு ஸ்ரீ குரு அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் புரிந்த பெரிய அரச மரத்தடியில் அவனது வலக்கையை பிடித்து அழைத்து வந்து அமர வைத்து இவ்வாறு கூறலானார். ஓ நாமதாரகா, எது உண்மையான குரு சேவை என்பதை இன்னும் நீ அறியவில்லை. எனவே இவ்வுலக துன்பங்களால் அல்லல் படுகிறாய். குருவை அறிய ஒருவன் சதாச்சாரம் மிக்கவனாய், குருவே யாவற்றையும் அளிக்க வல்லவர் என்ற திட நம்பிக்கை உடையவனாயிருத்தல் வேண்டும் என்றான். நாமதாரகன், மகாமுனிவரே, இவ்வுலகம் என்னும் பெருங்கடலில் உலக விஷயங்கள் என்னும் நகரில் அஞ்ஞான சங்கிலியால் நான் பிணைக்கப்பட்டுள்ளேன். கோபம், வெறுப்பு போன்ற அபாயமான மிருகங்களால் மிகவும் துன்பப்படுகிறேன். ஐயனே, ஞானமென்னும் படகில் ஏற்றி தங்களின் அருளாசி என்னும் இணக்கமான காற்றின் வாயிலாக என்னை குரு தத்துவம் என்னும் கரையை அடையச் செய்வீராக என வேண்டி நின்றான். கவலைப்படாதே, உன் துன்பங்கள் இனி துடைக்கப்படும். குருவிடம் திடமான நம்பிக்கை அற்றவர்கள் துன்பங்களால் துரத்தப்படுவர். அவர்கள் அஞ்ஞானத்தால் குருவை நிந்திப்பர். குருவின் பெருமைகளில் உனக்கு சந்தேகம் இருந்ததால் நிராதரவான நிலையையும் வறுமையையும் முன்னால் போக்கிக் கொள்ள இயலாது போயிற்று. நீ கேட்பதை விட அதிகம் தருபவர் குரு என்பதை நினைவில் நிறுத்து. குரு ஒருபோதும் தன்னை நம்பியவரை கைவிடுவதில்லை. அவரது தாமரை பாதங்களில் சரணடைவதால் மனமும் ஆன்மாவும் அமைதியுறும். உலகமெல்லாம் காப்பவர் அவர். மலைமேகம் தன் கீழுள்ள நிலப்பரப்பு யாவற்றிலும் மழை பொழிவது போல் குருவின் கருணை யாவருக்கும் பொழியப்படுகின்றது. எவ்வாறு சரிவான மற்றும் மேடான பகுதிகளில் மழைநீர் தேங்குவதில்லையோ அதுபோன்று நம்பிக்கை அற்றவர்கள் கருணைக்கு பாத்திரமாவதில்லை. பள்ளமான பகுதியில் நீர் தேங்குவது போல் திட நம்பிக்கை என்னும் பள்ளத்தில் குரு கிருபை முழுமையாக நிரம்புகின்றது. எனவே உன் துன்பங்கள் தொலைய பூரண நம்பிக்கையை குருவிடம் வைப்பாயாக. குருவிற்கு இணையாக எதையும் எவரையும் என்னால் கூற இயலாது. அவரை பிரம்மாவுடன் உவமிக்கலாம் எனில் இவரும் நம் போன்ற மனித உருவில் உள்ளார். தெய்வ பசுவான காமதேனுவுடன் உவமிக்கலாம் எனில் அது கேட்பதை மட்டுமே கொடுக்கக்கூடியது. குருவோ நாம் கேட்காத போதும் நமது குறைகளை நீக்கி யாவற்றையும் கொடுப்பவர். இதனாலேயே ஸ்ருதி ஸ்மிருதி இரண்டிலும் இவர் பிரம்மாவாகவே போற்றப்படுகிறார். எனவே இடைவிடாது இவரை உபாசித்தல் வேண்டும். சித்த யோகியே, உம் வாயிலாக நான் ஸ்ரீ குரு சரித்திரத்தை அறிய ஆவலாய் இருக்கிறேன். நீர் கூறியதிலிருந்து குருவானவர் மும்மூர்த்திகளின் ஒருவருவான அவதாரம் என அறிகிறேன். அவ்வாறு அவர்கள் இவ்வுலகில் அவதரித்ததற்கான காரணத்தை எனக்கு விரிவாக கூற வேண்டும் என்றான். ஓ சீடனே, என் குரு ஞானம் என்ற கடலை தூண்டும் நிலவாய் நீ இருக்கிறாய். எனக்குள் இச்சரித்திரத்தை கூறும் ஆவலை நீ தோற்றுவித்தாய். இதுவே பரமானந்தம் என கொண்டதால் இனி குரு சேவையின் முழுமையான பலன்களை நீ பெறுவாய். பல இடங்களில் நான் பயணப்பட்டிருப்பினும் குரு சரித்திரத்தை கேட்பதில் இத்துணை நாட்டம் உடைய எவரையும் நான் சந்தித்ததில்லை. இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் பயக்கும் குருவின் அழகிய சரித்திரத்தை மனம், வாக்கு, காயத்தினை ஒருமுகப்படுத்தி கவனமாக கேட்பாயாக. ஆன்மீகத்தில் உயர்நிலை எட்டிவிட்ட நீ 4 புருஷார்த்தங்களை அடைந்து இறுதியில் நற்கதி அடைவாய் என்றவரை
சித்த முனிவர் ஸ்ரீ குரு சரித்திரத்தை கூறத் தொடங்கினார். ஸ்ரீ குரு சரித்திரம் வேதங்களுக்கு ஒப்பானது. ஒன்றே ஆன பரபிரம்மம் முக்குணங்களுடன் கூடிய மும்மூர்த்திகளின் வடிவை எடுத்துக்கொண்டது. படைத்தலை செய்யும் பிரம்மன் ராஜச குணத்துடனும், காத்தலை செய்யும் விஷ்ணு சத்வ குணத்துடனும், ஊழியில் அளிக்கும் செயலை செய்யும் மகேஸ்வரன் தாமச குணத்துடனும் உருவாகினர். இவர்கள் தங்களின் செயலை பொறுத்து மூவடிவம் தாங்கினாலும் உண்மையில் ஒரே பரம்பொருள் ஆவர். இதை விளக்கும் கதை ஒன்றை கூறுகின்றேன், கேட்பாயாக. வைவஸ்வத மனு வம்சத்தில் வந்த அம்பரீஷன் பிறப்பால் சத்திரியன் ஆன போதும் அவனுடைய நற்செயல்களால் பிராமணனாகவே கருதப்பட்டான். அவன் புனிதமான ஏகாதசி விரதத்தை பல காலங்களாக அனுஷ்டித்து வந்தான். அன்றைய தினத்தில் பிராமணர்களையும் முனிவர்களையும் மகான்களையும் போற்றி வணங்குவான். ஒரு நாள் இதனை முறியடிக்க துர்வாச முனிவர் அவன் இருப்பிடம் வந்தார். ஏகாதசி முடிய இன்னும் ஒரு நாளிகையே, 2½ நாளிகை சமம் 1 மணி இருந்த நிலையில் அம்பரீஷன் முனிவரிடம் தமது நித்திய அனுஷ்டானங்களை விரைவில் முடித்துக்கொண்டு துவாதசி பாரணைக்கு குறித்த நேரத்தில் வந்துவிடுமாறு தாழ்மையுடன் விண்ணப்பித்து கொண்டான். முனிவரும் நதிக்கரைக்கு சென்று தனது அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு வருவதற்குள் துவாதசி பாரணை நேரம் கடந்துவிடவே அம்பரீஷன் துளசி தீர்த்த அருந்தி பாரணையை முடித்து கொண்டு முனிவருக்காக காத்திருந்தான். திரும்பி வந்த துர்வாசர் அம்பரீஷன் முகக்குறிப்பிலிருந்தே அவன் பாரணையை முடித்து கொண்டதை அறிந்து கோபம் கொண்டு அநேக பிறவிகள் எடுத்து துயருருவாய் என்று அவனை சபிக்க, அம்பரீஷன் பகவான் விஷ்ணுவை துதிக்கவும், விஷ்ணு அவனை காக்க எண்ணி துர்வாசர் முன் தோன்றி அம்பரீஷனுக்கு பதிலாக தன்னை சபிக்குமாறு கூறவும், முனிவரும் பகவானின் எண்ணம் அறிந்து பூமியில் பல அவதாரங்கள் எடுக்க வேண்டும் என சபித்தார். தீமையை அழித்து தர்மத்தை ஸ்தாபிக்க பகவான் யாவரும் நன்கறிந்த மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண அவதாரங்கள் எடுத்ததோடு கலியுகத்தில் இனி கல்கி அவதாரமும் எடுக்க உள்ளார். இவை அல்லாது மேலும் பல அவதாரங்களை அவர் எடுத்துள்ளார். அவற்றுள் ஒன்றே அத்திரி முனிவருக்கும் அனுஷியாவிற்கும் அவதரித்ததாகும். உண்மையில் திருமூர்த்திகளும் அவளுக்கு மகனாக அவதரித்தனர். தவவேடம் பூண்டு அனுஷியாவை ஏமாற்ற நினைத்தனர். இவ்வாறு சித்தர் கூறியதும் நாமதாரகன், சற்று முன் திருமூர்த்திகளும் அனுஷியாவிற்கு மகன்களாக அவதரித்ததாக கூறினீர்கள். அவர்கள் ஏன் தவவேடம் புனைந்து அவளை ஏமாற்ற முனைந்தனர்? அத்திரி முனிவர் யார், அவரின் வம்சம் யாது என்பவற்றை விளங்க கூறுங்கள் என கேட்டான். இனி சித்தரால் கூறப்படும் இனிய சரித்திரமானது கேட்பவர்களுக்கும் கேட்டவற்றை நல்லதோடு ஞானத்தையும் தரவல்லது.